குழந்தைங்களுக்காக சாஸ் எதுவுமே சேர்க்காம பாஸ்தா ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்ல வெந்நீர் கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை வந்து 1 கப் அளவுக்கு பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க. இன்னொரு சைடு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு முட்டை நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒன்றுக்கு பதிலாக நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். முட்டையை லைட்டாக வறுத்துட்டு சேர்த்தோம்னா கடைசியாக சேர்க்குறப்போ அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ. அதே எண்ணெயிலே நான் ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த சைடு ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் சேர்த்ததுனால நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் கிடைக்கும். நம்ம லைட்டாக நல்ல தண்ணியிலேயே இதை கழுவிக்கலாம். அப்புறம் வெஜிடபிள் சேர்த்து செஞ்சுக்கோங்க. தக்காளி ஒரு தக்காளி, ஒரு கேரட்டு, அப்புறமா 2-3 பீன்ஸ் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்மளுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வதங்கணும்லாம் இல்லை, லைட்டாக வந்தாலே போதும். அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, குழந்தைங்களுக்கு அப்புறம் வந்து சாப்பிட முடியாது. அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல பாஸ்தா, வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கோங்க. நான் சாஸ் எதுவுமே சேர்க்கலை, அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் முட்டை வறுத்து வச்சுருக்கீங்களா, அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சமாக சாஸ் வச்சுட்டு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.